Hello friends, welcome to Meera Mind Voice. Day 91 in Big Boss House, again Sunday episode. இந்த சேனலை தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. இன்றைக்கி பார்த்தோன்னா விஜய் சேதுபதி வந்த உடனே நியூ இயர் ரெசல்யூஷன் எல்லோரும் எடுப்பாங்க. நீங்களும் எடுத்திருப்பீங்க. நானும் நிறைய எடுத்திருக்கேன் இந்த வருஷம். அது நிறைவேறினதுக்கப்புறமா உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுடைய ரெசல்யூஷன் என்னன்னு கேட்போம் அப்படின்னு உள்ளே போனார். வீடே ஒரு நல்ல அமைதியாக ஒரு மாதிரி இருக்குங்க. நைட்டு அரோரா சொல்லிகிட்ருக்காங்க, என்னடா ரொம்ப அப்படியே இதுவாக இருக்குது, ஹாஸ்டலில் ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் இது வரும்போது லீவுக்கு வீட்டுக்கு போயிடுவாங்க, நம்ம மட்டும் வீட்டுக்கு போகிறதுக்கு இது இல்லைன்னு உட்காந்துட்ருக்கிற மாதிரி இருக்குது, அப்படியே ஹாப்பியாக ஃபன்னாக அந்த மாதிரி அப்படின்னொன்று விக்ரம் சொல்கிறாரு, நான் சபரி ஹாப்பி அதுக்கு மேலாம் ஹாப்பி எதிர்பார்க்காத அப்படின்னுட்டு. விக்ரம், சபரி, அரோரா, வினோத்தும் கூட நிறைய பேசுவார், சாண்ட்ரா அண்டு திவ்யா. நைஸ். உடனே கேட்ட உடனே ஃபஸ்ட்டு சபரி எழுந்திருக்க, வாவ், இந்த சபரி இவ்வளோ நாள் எங்கெங்கே இருந்தார் அப்படிங்கிற மாதிரி கேட்டார். கானா வினோத், அவர் கோவம் குறைச்சார்னாக்க நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. சாண்ட்ரா, அவங்க ரொம்ப எமோஷனாக இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப கிறிஸ்பாக அழகாக சொன்னார். இதுதான் சபரி. இந்த சபரி காணாமையே போயிட்டார் லிட்ரலாக. அடுத்தது அரோரா, எகெயின் கானா வினோத், அவங்க இன்னும் நிறைய பேஷன்ஸை வளர்த்துட்டா நல்லாயிருக்கும், பொறுமையாக மற்றவங்க சொல்கிறத கேட்கணும், அதை ரெசல்யூஷனாக எடுத்துக்கலான்னு. திவ்யா, கோவம் கம்மியாக பண்ணாங்கன்னா க்யூட்னஸை ஜாஸ்தி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும், ஷீ இஸ் க்யூட் அஃப்கோர்ஸ். அடுத்தது சாண்ட்ரா, சபரி அவர் கட்டாயம் கல்யாணம் பண்ணிக்கணும் சார். அடுத்தது அரோரா, நீ நிறைய நடிக்கணும், நல்ல இது இருக்குது, திறமை இருக்குது, அழகு இருக்குது, நிறைய நீ நடிக்கணுங்கிற ஒரு இதை எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. விக்ரம் சொல்கிறாரு, சுபிக்ஷா, எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கறத குறைச்சிக்கணும், எல்லாமே 100% இருக்கணுங்கிறது முடியாது அப்படின்ட்டு. வினோத், அவரை தவிர வேறு யாரும் அவரை தாழ்த்தி விட முடியாதுங்கிறத அவர் நம்பணும், எல்லாரும் தன்னை தாழ்வாக தான் பார்க்குறாங்கங்கிற ஒரு ஃபீலிங்கில் இருக்கார் அப்படின்ன உடனே விஜய் சேதுபதியே நடுப்புற ரொம்ப அழகாக சொன்னீங்க விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு வினோத்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப தாழ்ந்தவன் அப்படின்னு நினைக்கக்கூடாது, அவர் ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு, இதை நீங்கள் அது இது பண்ணிக்கணும், நீங்கள் கடைப்பிடிக்கணும் அப்படின்னுட்டு. திவ்யா சொல்கிறாங்க, சாண்ட்ரா அண்ட் அரோரா 2 பேருக்குமே தான் சார் சொல்கிறேன், அவங்க பயப்படவே கூடாது, பயப்படாமல் தன்னைத்தானே நிறைய டிஃபெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னுட்டு. அடுத்தது சுபிக்ஷா எழுந்து வினோத், எகெயின் அவருக்கு அந்த பொறுமை கோபத்தை குறைக்கிறது வரணும், அரோராவுக்கு பயப்படக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இவர் வினோத் அரோராவுக்கு எல்லாரையும் நம்பிடக்கூடாது, நம்பினாலே ஏமாந்துருவாங்க, அதனாலேயே கெட்டு போயிடுவாங்க அப்படின்னுட்டு. சபரி பேரண்ட்ஸ் பேச்சை கேட்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும்னு விஜய் சொன்னார். கல்யாணம், குழந்தை பெற்றுக்கிறதுங்கிறதெல்லாம் அவங்க உரிமை, அவங்கள வேறு யாருமே எதுவுமே அதில் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே விஜய் சேதுபதி அவரே சொல்கிறாரு, விக்ரமுக்கு நீங்கள் ஆழமாக சிந்திச்சு நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அருமையாக பேசுகிறீங்க, கோவத்தில் மட்டும் நிதானம் இழக்காமல் இருக்கணும், நீங்களே இதுதான் இவ்வளோதான் ஒரு பார்டர் செட் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த பார்டரை நீங்களாக க்ரியேட் பண்ணதை உடைக்கிறதுக்கு தயங்கக்கூடாது அப்படின்னு. அடுத்தது சபரிக்கிட்ட சொன்னோன்னே, ஸ்வீட் ஃபெலோ சபரி, ஆனால் நான் நல்லவன்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, நல்லவனாக நீங்கள் இருந்தால் போதும், அதுவே நிரூபிச்சிடும் அப்படின்னாரு. அடுத்தது வினோத்துக்கு, திறமை, உங்ககிட்ட இருக்கிற இது, நண்பர்களுக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை எல்லாமே உண்மை, உங்களோட மெயின் விதை அது, அதனால் உங்கள் தைரியத்தை இழக்காமல் விக்ரம் சொன்ன மாதிரி நீங்கள் எதுவாக இருக்கோ ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. சாண்ட்ராவுக்கு திறமை நிறைய இருக்குது, ஆனால் பர்ஃபார்ம் பண்ணுங்க, அதுதான் முக்கியம் அப்படின்னாரு. அரோராவுக்கு இந்த டோப்பமைன் ஹாப்பினஸ் மட்டும் வேண்டாம், நீங்கள் ரொம்ப சென்சிபிள், பகுத்தறிஞ்சு நிறைய பேச முடியறது, நல்லா அறிவு இருக்குது, ஆனால் இந்த டோப்பமைன்கிற விஷயம் தேவையில்லை, அதனால் வர்ற ஹாப்பினஸ் நிலைக்காது,
அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சுபிக்ஷா வந்து ப்ரவுட் ஆஃப் யூ சுபி, அனைவருக்கும் புதுசாக அடாப்ட் ஆகி சர்வை பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம், நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள், ரொம்ப தெளிவான பொண்ணு அப்படின்லாம் சொன்ன உடனே சுபிக்ஷா லைட்டாக டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. திவ்யாவுக்கு நீங்கள் பயங்கர ஸ்ட்ராங்கு, உங்களுக்கு எல்லாமே நல்லா புரியுது, எல்லாம் ஓகே, ஆனால் உங்களால் ரிசீவ் பண்ண முடியல, யூ ஆர் வெரி ஸ்ட்ராங், ஐ லவ் தட் அப்படின்னாரு. உடனே இன்னும் 2 வீக் தான் இருக்குது, ஸோ இன்னும் என்ன செய்யலான்னு யோசிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, சுபிக்ஷா ரொம்ப யோசிச்சுட்டே இருக்க, விக்ரம் என்ன யோசிக்கிற, 2 வாரத்தில் என்ன செய்யலான்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னு யோசிக்கிறியான்னு ஆரம்பிக்க, சபரி இல்லை இந்த வாரம் வீட்டுக்கு அனுப்ப போகிறாங்களோன்னு யோசிக்கிறா அப்படின்ன உடனே, ஆமாம் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்ல, இல்லை 2 வாரம் முன்னாடி கனி அக்காவுக்கும் இப்படி தான் சொன்னார், ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ கனி, நல்லா விளையாடுறீங்கன்னாரு, வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஸ்டன் ஆயிட்டார் விக்ரம். அடுத்தது திரும்ப வந்துட்டு, இவங்க மற்றவங்களுக்கு கருத்து சொல்கிறதுல கில்லாடி, ஆனால் தான் மாற மாட்டாங்க, என்னென்னமோ கேள்வி கேட்க ட்ரை பண்ணுறாரு, ஆனால் இவங்க 6 பேரையும் எதுவும் மாற்ற முடியாது. இப்படி கேட்ட உடனே விக்ரம் வந்து திவ்யா அண்டு வினோத் இவங்க மற்றவங்களோட கருத்துக்களை கேட்க மாட்டாங்க அப்படின்னுட்டு, சபரி வந்து விக்ரம் திவ்யா அப்படின்னாரு. சுபிக்ஷா வந்து திவ்யா வினோத், அடுத்தது திவ்யா வந்து விக்ரம் அண்டு சுபிக்ஷா, அடுத்தது சாண்ட்ரா வந்து திவ்யா அண்டு வினோத். அரோரா மட்டும் வினோத்தை சொன்ன உடனே ஏதாவது ஒரு இது சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அவங்க சொல்கிறாங்க, காயின் டாஸ்கில் விக்ரம் மேலே ஒட்டலான்னு சொன்னது வினோத், ஆனால் என்ன யாரோட பிளான் இதுன்னு கேட்டப்போ, பிகாஸ் காயின் டாஸ்கில் பிளான் போட்டதுன்னு பார்த்தா விக்ரம், சுபிக்ஷா, அரோரா, வினோத், சாண்ட்ரா இவங்க எல்லாரும் சேர்ந்து போட்ட பிளான், மெயினாக சொன்ன 4 பேருன்னு இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து சாண்ட்ரா மேலே ஒட்டும்போது அதை பிச்சு விக்ரம் மேலே ஒட்டுங்கன்னு சுபிக்ஷா சொன்னான். அந்த இடத்துல சொன்னது சுபிக்ஷா, விக்ரம் மேலே ஒட்டுங்கன்னுட்டு. ஆனால் இந்த பிளானை போட்டது வந்து கமருதீன் அவங்கெல்லாம் வந்து சொன்னாங்க அவனை காலி பண்ணுங்கன்னு, வினோத் போட்ட பிளான் அது. யார் மேலேயாவது ஒட்டலாம், விக்ரமும் இருப்பார், அதை பிச்சு விக்ரம் மேலே ஒட்டிடலான்னு. ஆனால் விக்ரம் கேட்கும்போது உங்கள் தங்கச்சி தான் சொன்னதுன்னு சொல்லிட்டார். அவர் சொன்னது சாண்ட்ரா மேலே ஒட்டியிருந்ததை பிச்சு இவன் மேலே ஒட்டுங்கன்னு கண்ணை காமிச்சுது அப்படிங்கிறத. அதுக்கு முன்னாடி அரோரா மேலே ஒட்டும்போது அரோராவே சொன்னாங்க, ஏய் இதை பிச்சு அவன் மேலே ஒட்டு அப்படின்னுட்டு. அவர் கண்ணாடியிலேயே கூட பார்த்தார், சுபிக்ஷா ஒட்டலை. அப்படிங்கும்போது இப்போ வந்து அவர் வந்து சொல்கிறாரு சுபிக்ஷா தான் இந்த பிளானே போட்டதுன்னுட்டு. அவர் வந்து இது மாதிரி பேசுகிறத மாற்றி பேசிடுவார் அப்படின்னு. அவர் ஸ்டில் வந்து சொல்கிறா, இல்லைங்க அது சுபிக்ஷா தான் சொன்னிச்சு, சுபிக்ஷா தான் சொன்னிச்சு வந்து சாண்ட்ரா மேலே இருக்கிறத பிச்சு அவன் மேலே ஒட்டுங்கிறது. அதை பிக்கிறதுக்கு வினோத் ரொம்ப ட்ரை பண்ணார், ஆனால் பிக்க வரல. அடுத்தது வினோத் எழுந்து சொல்கிறாரு விக்ரமும் சுபியும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவர்கிட்ட வந்து விக்ரம் கிட்ட வந்து நாமினேஷன் நடக்கும்போது திவ்யா மேலே இவ்வளோ வன்மமாக வச்ச கருத்து எதனால், அவங்கள வந்து ஃப்ராடு, அதுக்கப்புறம் வேறு என்ன கேட்டார், என்ன ஈகோ சென்ட்ரிக் மெய்னியாக்கு, கோழை, இவ்வளோ ஸ்ட்ராங்கான வேர்ட்ஸ் எல்லாம் சொன்னது எதனால் அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்து அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, கருத்து அவங்க கேட்கவே இல்லை அப்படின்னுட்டு. அதுக்கு விஜய் சொல்கிறாரு, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், பழைய பகையெல்லாம் போதும், புதுசாக விளையாடுங்க, நம்ம நிறைய பல முறை டிஸ்கஸ் பண்ணுறோம், இதை ஸ்டில் முயற்சி எடுக்காமல் இது பண்ணாமல் எல்லை மீறக்கூடாது, நீங்கள் அவங்கள பற்றி கருத்து வைங்க, ஆனால் இவ்வளோ ஸ்ட்ராங் வேர்ட்ஸு தேவையில்லை, மாற்றும்னு அது நினச்சிருந்ததுன்னா, நீங்கள் உங்களை மாற்றிக்கிறீங்கன்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த வார்த்தை விட்டுருக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு கேட்ட உடனே ஸ்டில் விக்ரமால் அதை ஏற்றுக்க முடியல. அவர் சொல்கிறார், என் பக்கம் நியாயம் இருக்குது, அதனால தான் நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக வார்த்தை வச்சேன் அப்படின்னு அவர் ஸ்டாண்ட் பண்ணுறாரு. திரும்ப பிரேக் போயிட்டு வந்த உடனே எலிமினேஷன் பற்றி பார்க்கலாமா அப்படின்னுட்டு, சரி ஓகே வந்த வரைக்கும் போதும், இவர் கப்படிக்க மாட்டார், பொட்டி எடுத்துகிட்டு போயிடலான்னு யாரை நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். சபரி வந்து விக்ரம், அடுத்தது சாண்ட்ரா வந்து வினோத், திவ்யா வந்து அரோரா வந்து விக்ரம,
விக்ரம் அரோராவை, சுபி விக்ரம, வினோத்தும் எகெயின் விக்ரம, எல்லாருமே விக்ரம் போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஃபீலிங்கில் இருக்காங்க. உடனே இவர் சொல்கிறாரு, கிளைமேக்ஸ் கிட்ட நெருங்கிட்டோம், இன்னமும் யாருக்கும் கப்பு ஜெயிக்கணுங்கிற வெறி இல்லை. இவர் கேட்ட உடனே அவங்க பொட்டி எடுத்துகிட்டு போயிட்டோம், கப்பு எனக்கு தான் அப்படின்னு யாருக்குமே ஃபீலிங் இல்லை. இன்னமும் இந்த ஈகோ ட்ரிப்பு, அடுத்தவங்களோட மேலே இருக்கிற வன்மம் இன்னும் உங்களுக்கு முடியல, அந்த உத்வேகமே வரல. கப்பு எனக்கு வேணும், நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகமே வரல, அதை பார்க்க முடியல அப்படின்னு. அது உண்மைதான், யாருக்குமே இன்னும் அந்த இது வரல. ஏதோ ஒரு ஃபார்மாட்டில் போயிட்டுருக்கு, ஏமாடிச்சாலும் பரவாயில்ல போட்டும்போ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்தது எலிமினேஷன் சொன்னோடனே சுபிக்ஷாவை காமிச்சிட்டு ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ சொல்லிவிட்டு வெளியில் வானோடனே அந்த பொண்ணு கொஞ்சம் உடஞ்சிது. ஆனாலும் தன்னை தேத்திண்டு இதுவும் சொன்னார், இந்த வாரத்துலேருந்து இருக்கிறவங்க அத்தனை பேருமே வெற்றியாளர்கள் தான், வெளியில் வந்துட்டோமே நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம்லாம் நினைக்க வேண்டாம் அப்படின்னுட்டு பிக் பாஸ் வந்து வாழ்த்துகிறார். என்னுடைய சுபி, நீ அழகு, திறமை இருக்குது, நல்ல தைரியம் இருக்குது, எந்த இடத்துல விட்டாலும் அந்த இடத்துலேருந்து நீ பொழைச்சி திரும்பி வந்துடுவ, எந்த கார்னரில் விட்டாலும் வாழ்க்கையினுடைய வெற்றி படிக்கட்டுகள் ஆரம்பிச்சிடும் நீங்கேருந்து வெளில போன உடனே. அன்பிற்கும் மரியாதைக்கும், பிகாஸ் அந்த பொண்ணு நிறைய ரூல்ஸ் ஃபாலோ பண்ணினது, பிக் பாஸ் ஆல் டைம் மரியாதையாக நடத்தினது, நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ ரொம்ப அழகாக இருந்தது அது. அடுத்தது ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய எஃபர்ட் வந்து 100% எல்லா டாஸ்க்லேயும் எல்லா இடத்துலையும் இருந்திருக்கு, வி ஆர் ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லி சுபிக்ஷாவை வழி அனுப்பி வைக்கிறாரு. பீட் பாக்ஸிங் பண்ணிகிட்டே போ அப்படின்னுட்டு பிக் பாஸும் சொன்னார், இந்த கலையை வந்து இன்னும் நல்லா கற்றுக்கங்க, அதை மேன்மேலும் வளர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹவுஸ்மேட்ஸுக்கு வந்து திரும்ப வந்துட்டு முக்கியமான விஷயமா பணப்போட்டி இருக்குது. ஸோ தனித்தனியாக யோசித்து விளையாடுங்க, என்ன பண்ண போகிறீங்கிறத யோசித்து செயல்படுங்க. உங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்குது, பிக் பாஸ் சொல்லுவாருன்ட்டு போயிட்டாரு. பிக் பாஸ் கூப்பிட்டு கார்டன் ஏரியாவில் வந்து நில்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே டிடிஎஃப் டிக்கெட்டு விஜய் சேதுபதியே உள்ளே வந்து அரோராவுக்கு டிக்கெட்டை கொடுக்குறாரு. அந்த ஸ்டேஜ் நல்லா இருந்தது, அரோரா அப்படின்னு போட்டு அவங்க ஃபோட்டோலாம் போட்டு அழகாக பண்ணியிருந்தாங்க. பிக் பாஸ் வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஒரு அழகு பதுமை மட்டும் அல்ல, திறமையும் அறிவும் நிறைந்த அழகான பெண் அப்படின்னுட்டு, உங்களுக்கு திறமையும் இருக்குது நல்ல அறிவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜேஎஸ் உள்ள வீட்டுக்குள்ளே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு. இந்த வீட்டில் நான் நாள் வந்ததுக்கு இப்போ பார்க்கும்போது ஒரு தனி வைப்ரேஷன் இருக்குது, எல்லா இடத்துலையும் சண்டை போட்டிருக்கீங்கல்ல இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வைப்ரேஷன் உங்களால் தான் வந்தது, நீங்கள் இங்கே வாழ்ந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்குள்ள இந்த வீடு கொடுத்த மாற்றம் என்ன அப்படின்னு கேட்க சபரி வந்து அவர் உடஞ்சி அழுத அந்த தருணத்தை சொல்கிறாரு. அரோரா வந்து எனக்கும் ஃபீலிங்ஸ் உண்டு, நானும் மற்றவங்களை பற்றி கேர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை கொடுத்துருக்கு, நான் யாரையுமே மதிக்க மாட்டேன்னு நான் நினச்சிட்டு இருந்தேங்கிற மாதிரி ஒரு சில வேர்ட்ஸ் சொன்னாங்க. அடுத்தது வினோத் வந்து எனக்கு ஒரு காம்னஸை கொடுத்துருக்கு, நான் இனிமேல் போனேன்னா என் பொண்டாட்டி சொல்கிறத பொறுமையாக நிதானமாக கேட்பேன் அப்படின்னாரு. சாண்ட்ரா வந்து 7 இயர்ஸாக வந்து நான் ஆக்டிங்க்கே வரல, லைம்லைட்லேருந்து நான் இதுவாகவே ஒதுங்கியே இருந்தேன், ஆனால் இங்கே வந்த உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நான் திரும்ப லைம்லைட்டுக்கு வந்த மாதிரி இருக்குது, எனக்கு ஒரு புது ஜீவன் கிடைச்சா மாதிரி இருக்குன்னாங்க. திவ்யா வந்த உடனே எல்லோரும் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா நிற்கிறதுல, ஏன்னா எனக்கு அதுதான் வேலை, பட் ஆர் யூ பீப்புள் ஆர் கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் ஏரியாவில் போய் நிற்கிறாரு. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது காஃபி டீ ஏதாவது குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டவுடனே இல்லை வேண்டாம், சாப்பாடெலாம் நல்லா இருந்துச்சுல்ல அப்படின்னுட்டு பேசிகிட்ருக்காரு. எனக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்ல திவ்யா புரிஞ்சுட்டு, சார் ஷார்ட்டாகவே முடிச்சிருவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, வெளியில் எல்லாரையுமே நான் ஒரு இதில் தான் வைப்பேன், எனக்குன்னு ஒரு இது வச்சுருப்பேன், பட் இந்த வீடு என்ன ஓப்பன் அப் ஆக்கியிருக்கு, கொஞ்சம் இன்னும் வெளியில் வந்து பழக வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. விக்ரம் சொன்னது வந்து, நான் வந்து ஹானஸ்டாக இருந்தாலுமே நிறைய அதுக்கான விளைவுகள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தது இங்கே தான், வெளியிலன்னா நம்ம அப்படியே கடந்து போயிடுவோம், நீ புரிஞ்சுக்கலன்னா போ அப்படின்னுட்டு, ஆனால் இந்த வீட்டில் திரும்ப அவங்க முகத்தில் தான் முழிக்கணும்,
திரும்ப அதையே பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீட்டில் தான் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதுதான் இந்த வீட்டினுடைய அழகே அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு, சரி இப்போ நான் கிளம்பவான்னு வந்த வழியே அவர் கிளம்பி சென்று விடுகிறார். அதுக்கப்புறமா அதான் விக்ரம் பேசிகிட்டு இருக்காரு வினோத்துக்கிட்ட. என்னதான் அது இதுன்னு சொன்னாலும் எனக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. என் பக்கமும் ஒரு நியாயம் இருந்து தான் நான் பேசினேன்னு. ஆனால் வினோத் ரொம்ப தெளிவாக சொல்கிறாருங்க. நீ சொன்ன வார்த்தைகளை தான் அவர் சொல்கிறாரு, உன் ஃபீலிங்ஸை சொல்லலை. டீமுக்கு நீ சொன்ன வார்த்தை தவறுன்னு பட்டிருக்கும் அப்படின்னு பயங்கரமாக தெளிவாக பேசுகிறாரு அந்த மனுஷன். 4 வாரம் கடைசி 2 வாரம் வந்துருச்சு, ஓகே அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு அமைதி வந்திருக்கு, மனசுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கு. அடுத்தது அச்சாக்கியா இன்சூரன்ஸ்லையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அப்பாடா அப்படின்னு பெருமூச்சை விட வச்சுட்டு இந்த எபிசோட் முடிஞ்சதுங்க. வர்ற வாரம் உள்ளுக்குள்ளே பழைய கண்டஸ்டன்ஸ் வருவாங்க. யார் யார் வர போகிறாங்க தெரியல. தர்பீஸ் ராஜாவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வியானா வரலாம். அடுத்தது பிரவீன் ராஜ், ஈவன் பிரவீன் காந்தி சார் கூட வரலாம். எல்லாருமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார் பணப்போட்டியை எடுப்பாங்க, யார் பணப்போட்டியை எடுத்தால் நல்லது, யோசித்து உங்களோட பதிலை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மக்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னும் 2 வாரம்தான். தேங்க்யூ.